Let's learn 10 hard words per day with example sentences. I also will explain them in Tamil as well. First one, obsession. Obsession. Tollai. Money has become an obsession to him. அவனிடமுள்ள பணம் அவனுக்கு ஒரு தொல்லையாக மாறிவிட்டது. It has become an obsession. She has an obsession about cleanliness. தூய்மை செய்தல் அப்படின்றதுல அவள் அதீத ஆர்வம் காட்டுகிறாள். அது ஒரு தொல்லையாக இருக்கிறது. எதுக்கெடுத்தாலும் சுத்தம் செய்கிறாள். ஓகே, அப்சஷன் என்பது ஒரு தொல்லை கொடுக்கக்கூடிய விஷயம். ஓகே, ஒரு விஷயம் அதிகரிப்பதனாலோ அல்லது அதில் அதீத ஆர்வம் காட்டுவதனாலோ அது ஒரு தொல்லையாக மாறுதல். தட் இஸ் அப்சஷன். நெக்ஸ்ட் ஒன், அடிக்ஷன். அடிக்ஷன், அடிமையாதல், ஒன்றுக்கு அடிமையாக மாறுதல். She had become addicted to video games. அவள் வீடியோ கேம்ஸ்க்கு அடிமையாகி விட்டாள். எப்போ பார்த்தாலும் வீடியோ கேம்ஸ் விளையாடி கொண்டே இருக்கிறாள். அவளால் அந்த விடயத்தை செய்யாமல் கொஞ்சம் நேரம் கூட இருக்க முடியாது. அது இன்றி அவளால் இருக்கவே முடியாது என்கிற அளவுக்கு அந்த விஷயத்தில் ஊறி போதல். தட் இஸ் அடிக்ஷன், அடிமையாதல். நெக்ஸ்ட், preoccupation. Preoccupation, அக்கறை. Her main preoccupation is to maintain her skin in an optimum condition. அவளோட முழு அக்கறையும் எதில் இருக்குதுண்டா அவளோட ஸ்கின்னை ஒரு நல்ல கண்டிஷனில் பராமரித்தல். இந்த விடயத்தில் தான் அவள் ரொம்ப அக்கறை செலுத்துகிறாள். Okay, her main preoccupation is to maintain her skin in an optimum condition. So, preoccupation என்பது அக்கறை. எந்த விடயத்தில் எங்களோட முழு நோக்கமும் இருக்குது என்கிற விஷயத்தை சொல்கிறதுக்கு நாங்கள் preoccupation என்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வேர்ட், shifty. Shifty, நம்ப முடியாத. ஓகே, மாறுபட்ட தன்மைகள் கொண்ட, நம்ப முடியாத என்றதுக்கு நாங்கள் ஷிஃப்டி என்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஐ தாட் தட் ஹி வாஸ் அ பிட் ஷிஃப்டி. அவர் சற்று மாறுபட்டவர் என்று நினைத்தேன். ஓகே, ஷிஃப்டி என்பது நம்ப முடியாத. இட் நாட் மீன்ஸ் தட் ஹி இஸ் ரியலி ஷிஃப்டி. இதன் மூலமாக அவர் உண்மையிலே மோசமானவர், நம்பகத்தன்மை அற்றவர் அப்படின்ற மீனிங் கிடையாது. பட் அவரோட ஆக்டிவிட்டீஸ் காரணமாக எங்களுக்கு அந்த மாதிரி தோன்றுதல். ஓகே, நம்ப முடியாதவராக இருக்கிறாரோ என்று நினைக்கிற அளவுக்கு அவரோட ஆக்டிவிட்டீஸ் இருக்குது என்றால் நாங்கள் அதுக்காக ஷிஃப்டே என்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், endeavor. Endeavor, முயற்சி செய். Endeavor. We always endeavor to fulfill our customers' needs. எங்கள் வாடிக்கையாளர்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய நாங்கள் எப்போவுமே முயற்சி செய்கிறோம். முயற்சி செய். Endeavor. Frolic. Frolic, உல்லாசமாக, எந்த கவலையும் இல்லாமல் carefree ஆக இருத்தல். ஓகே, frolic. Children had a great time in the beach filled with fun and frolic. குழந்தைகள் கடற்கரையில் வேடிக்கையாகவும் உல்லாசமாகவும் மகிழ்ந்தார்கள். ஓகே, frolic என்பது எந்த கவலையும் இல்லாமல் உல்லாசமாக இருத்தல். Frolic. Proceed. Proceed, தொடர்ந்து செய். I didn't proceed sales after I reached my profit target.
என்னோட லாப இலக்கம் அடைஞ்ச பிறகு நான் விற்பனையை தொடரவில்லை. ஓகே, பொருட்கள் விற்று இந்த அளவு லாபம் வந்தால் விற்பனையை நிறுத்துவதாக நான் எய்ம் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த இலக்கு அடைஞ்சதும் நான் விற்பனையை தொடரவில்லை. ஓகே, தொடர்தல் proceed. தொடரவில்லை didn't proceed. I didn't proceed sales after I reached my profit target. Alleviate. Alleviate. தணித்தல், குறைத்தல், இந்த மாதிரியான மீனிங். The doctor tried to alleviate his pain. மருத்துவர் அவரோட வலியை தணிக்க முயற்சி செய்தார். அவரோட நோயை முற்றாக குணப்படுத்த முடியாவிட்டாலும் அதோட வலியினை குறைக்க முயற்சி செய்கிறார். The doctor tried to alleviate his pain. Reach. Reach என்பது அடைதல். ஒரு இடத்தை அல்லது ஒரு இலக்கினை அடைதல், சென்றடைதல். இந்த மாதிரி மீனிங்கில் ரீச் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். I couldn't reach the station before the bus leave. பஸ் புறப்படுவதற்கு முன்னாடி என்னால் ஸ்டேஷனை அடைய முடியாமல் போனது. I couldn't reach the station before the bus leave. His number cannot be reached. அவரோட தொலைபேசி இலக்கத்தை என்னால் அடைய முடியவில்லை. Understood? Reach, அடைதல். Tuck. Tuck. சேர்த்து செருகு, மடித்து செருகு, இந்த மாதிரி மீனிங்கில் வரும். Students must tuck their shirts into their trousers. மாணவர்கள் அவர்களோட சட்டையை கால் சட்டைக்குள் போட்டுக்கொள்ள வேண்டும். ஸோ டக் என்பதை நாங்கள் யூஸ் பண்ணுவது செருகுதல், மடித்து வைத்தல், இந்த மாதிரி மீனிங்க்கு யூஸ் பண்ணுவோம். டக்.